வணக்கம். ராஜராஜன் தர்பாரில் வரலாற்று துளிகள். 15 ஜனவரி. தேனி மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் பசுமை புரட்சியை ஏற்படுத்திய முல்லை பெரியார் அணை கட்டிய ஆங்கிலேயர் ஜான் பென்னிகுக் என்பவருடைய பிறந்த தினம் என்று. இவர் 1841 இதே நாள் 15 ஜனவரி பிறக்கிறார். ஜெனரல் பிரிகேடியர் ஜான் பென்னிகுக் மற்றும் சாரா தம்பதியருக்கு மகனாக பிறக்கிறார். இவர் ஒரு ஆங்கிலேயர். இந்தியாவில் பிரிட்டிஷ் இராணுவத்தில் ஒரு பொறியாளர் இன்ஜினியராக பணியாற்றுகிறார், குறிப்பாக தமிழகத்தில். அப்போ இந்த தேனி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் எல்லாம் ரொம்ப வறட்சியில பஞ்சத்தில் அடிபடுது. வைகை நதியை விட்டு அந்த பக்கம் நீரோட்டத்துக்கு அங்க இடம் இல்லாமல் இருந்தது. அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து ஆறு, முல்லை பெரியார், அந்த ஆறு எல்லாம் அந்த பக்கம் கடல்ல போய் வீணா கலக்குது. அதை இவர் ஒரு திட்டமிடுகிறார். அந்த ஆற்றெல்லாம் இந்த பக்கம் திருப்பினா இந்த மாவட்டங்கள்லாம் அது செழுமை அடையும் என்று சொல்லி ஒரு டேம் ப்ரொபோசல் அனுப்புறாரு. பிரிட்டிஷ் அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டு 75 லட்சம் ரூபாய் அதுக்கு ஒதுக்குறாங்க அந்த காலத்துல. அப்போ அதை கட்டத்துக்கு பாதி கட்டிட்டு இருக்கும்போது ஒரு வெள்ளம், இயற்கை பேரிடர்லாம் அந்த கட்டினது கூட அடிச்சுட்டு போயிடுது. ஃபர்தரா கட்ட முடியாத ஒரு நிலை. பிரிட்டிஷ் அரசாங்கம் இதுக்கு இனிமேல் இது செலவு செய்ய முடியாது என்று ஒரு மாதிரி மறுத்து அந்த திட்டத்தை ஒதுக்கி விடுகிறார்கள். ஆனால் அதை ஆரம்பித்த அந்த இன்ஜினியர், இவர் தான் ஆரம்பிக்கிறார். அவருக்கு பென்னிகுக், இவருக்கு அதை பாதியில விடுறதுக்கு மனம் இல்லை. அரசாங்கம் ஒத்துக்கொள்ள கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவர் இங்கிலாந்துக்கு போய், அவர் இங்கிலாந்துல ஒரு பெரிய எஸ்டேட், அந்த பெரிய பெரிய தோட்டம் இதெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. எல்லா சொத்தையும் வித்துட்டு அங்கிருந்து திரும்பி இந்தியாவுக்கு அந்த காசை வச்சு அவர் அந்த முல்லை பெரியார் அணையை 1895 வருடம் கட்டி முடிக்கிறார். அவர் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏக்கர் நிலத்துக்கு நிலங்கள் இதனால் செய்யப்படுகிறது. தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை எல்லா மாவட்டங்களும் இதனால் பயன்படுகிறது. இவருடைய தியாகம் தான் இதற்கு முக்கிய காரணம். இவருடைய தியாகம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கு அவருடைய மனைவி, அவருடைய தியாகம் பார்த்தோம்னா அவங்க ஜார்ஜினா, கிரேஸ் ஜார்ஜினா சாமியர், அதுதான் அவருடைய மனைவி பெயர். அவருக்கு 5 மகள்கள், ஒரு மகன். இவர் விற்கணும்னு நினைச்சா கூட அவங்களுடைய அந்த மனைவி அதுக்கு மனமும் ஒத்துக்கொள்கிறார். ஏன்னா மனைவியோடைய ஆர்வம் எல்லாம் அவருடைய குழந்தைகள் எதிர்காலத்தை பொறுத்துதான் இருக்கும். ஆனால் அதை கூட அவர் பொருட்படுத்தாமல் இவர் விற்கணுங்கிறத அவர் ஒத்துக்கிட்டு அந்த கம்ப்ளீட் சொத்துக்களை விற்று அதை கட்டி முடிக்கிறதுக்கு அவர் ஒத்துழைப்பா இருக்கிறார், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ். அது அந்த தியாகம் ரொம்ப பெருசு என்று சொல்லலாம். இதை விளைவு என்னன்னு பார்த்தோன்னா, இதுக்கப்புறம் அவர் கையில காசே இல்லாமல் இங்கிலாந்துக்கு போகும்போது பெரிய மாளிகையில இருந்தவர் சாதாரணமா ஒரு சின்ன தொகுப்பு ஊதியம், அதாவது பென்ஷன்ல கிடைக்கிற ஒரு சின்ன வீட்டுல இருந்திருக்கிறார். இதோட முக்கியம் என்னன்னா, அவருடைய 3 மகள்கள் திருமணம் செய்வது வைக்க கூட அவர்கிட்ட காசு இல்லாமல் அவங்க கடைசி வரைக்கும் அவர்கள் இறக்கும் வரை திருமணமே செய்து கொள்ளாமல் யாரும் அதை திருமணம் செய்து கொள்ள முன்வரவும் இல்லை, இவருடைய ஏழ்மையை கருதி. அப்படிப்பட்ட தியாகம் அந்த குழந்தைகள் இவருக்காக செய்திருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் காரணம் என்னன்னா, அவர் இந்தியாவில் ஒரு அணை கட்டி முடிக்கணும், அந்த பெருமைக்குரியவர் அவர். இன்றைக்கும் தேனி, அந்த மாவட்டக்கூடிய மேலவாடிப்பட்டி மற்றும் சுருளிப்பட்டி போன்ற கிராமங்களில் கிராம தேவதைகளுக்கு எப்படி பூஜை செய்து திருவிழா நடக்கிறதோ அதே போல் இவரோட பேருக்கு அங்க வருடம் ஒரு திருவிழா இதே நாளில் அங்க நடக்கும். அது மட்டும் இல்ல, அங்க இருக்க பல குடும்பங்கள் இன்னமும் இவரை மூதாதையர்கள் நெஸ்ட்ல வீட்டுல ஒரு போட்டோ வச்சு இன்னமும் கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு பெருமைக்குரியவர் அவர். தமிழக அரசும் ஒரு நினைவு மண்டபம் கட்டியிருக்கிறது. இது போல் இந்தியா மேல் அக்கறை கொண்ட ஆங்கிலேயர்களில் ஒரு சிலர் குறிப்பிட்டு சொல்லலாம். அதில் முக்கியமானவர் ஜான் பென்னிகுக். அவர் பிறந்த தினம் என்று. இந்த நாளில் அவரை பற்றி சில விவரங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். ராஜராஜன் வாசம், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.